வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இலங்கை அகதிகள் நாடு திரும்புவது அக்கறையா அரசியலா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன? கடந்த இந்த மாதம் 30ஆம் தேதி டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு கூட்டம் நடத்தி அதில் கலந்து கொள்வதற்கு ஒரு அதிகாரியை, மூத்த அதிகாரி அனுப்பும்படி வெளியுறவுத்துறை அமைச்சகம் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தது. என்ன? இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகளை திருப்பி அனுப்புவது தொடர்பான ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கான ஒரு பூர்வாந்திர ஒரு கூட்டம். அது நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எங்களுடைய அதிகாரியை அனுப்ப முடியாது, இப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இப்போது எழவில்லை என்று சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? இது முக்கியமான ஒரு கூட்டம். அங்கு உங்களுடைய கன்சர்ன், உங்களுடைய கவலை என்னவாக இருக்கிறதோ அதை நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவித்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இலங்கை அரசு இலங்கை அகதிகளை இங்கிருந்து தாயகத்தை மீட்டுக் கொள்வதற்கான அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கிறதா? தற்போது புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மத்திய அரசு இலங்கை அகதிகளை எப்படியாவது திருப்பி அனுப்பிட வேண்டும் நினைக்கிறதா? இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அக்கறை என்ன? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். 1983ஆம் ஆண்டு இலங்கையில இலங்கை அரசிற்கும் எல்டிடிஇக்கும் ஆரம்பித்த போர் 2009ஆம் ஆண்டு தான் முடிவுக்கு வந்தது. ஒரு இடத்துல 26 வருஷம் போர் நடக்குதுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கற்பனை பண்ணி பார்க்கலாம். எல்டிடிஇ இருந்தது இலங்கையின் வடக்கு மாகாணத்தில். அங்கதான் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி. போர் காரணமாக அங்கே எந்த வளர்ச்சியுமே கிடையாது. அப்பாவி பொதுமக்கள் சுமார் 80,000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு தகவல். இது மட்டுமில்ல, சுமார் 1,80,000 பொதுமக்கள் உயிருக்கு பயந்து சொந்த ஊரை விட்டு வேறு நாடுகள்ல போய் அடைக்கலம் புகுந்திருக்காங்க. பெரும்பாலானவங்க இந்தியாவில் தமிழகத்தில் அடைக்கலம் புகுந்திருக்காங்க. இன்று கூட வெவ்வேறு கேம்புகள்ல தங்கி இருக்கிறாங்க. இலங்கையில இந்த வருடம் தேர்தல் நடைபெற்றது. நடந்த தேர்தலில் ராஜபக்சே தோல்வியை தழுவினார். இலங்கைக்கு புதிய ஜனாதிபதி கிடைத்திருக்கிறார். புதிய ஜனாதிபதி என்ன சொல்றார் அப்படின்னா, தமிழர்களுக்கு நியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆகவும் நியமித்திருக்கிறார். இந்திய அரசும் இலங்கை அரசும் பேசி வருகிறது. ஏற்கனவே இலங்கையிலிருந்து உயிருக்கு பயந்து இந்தியா தஞ்சமடைந்திருக்கின்ற இலங்கை தமிழர்களை இலங்கைக்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர்கள் கிட்ட பேசி பார்த்தோம். இலங்கை போக உங்களுக்கு விருப்பமா, நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலங்கையில் என்ன இருக்கிறது இலங்கையில் திரும்ப போவதற்கு? முதல்ல போர் முடிந்து 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துல என்ன வளர்ச்சி இலங்கையில் வந்திருக்கின்றது? இது மட்டும் இல்ல, ஐநா குழு விசாரிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ஐநா குழுவை இலங்கையும் அனுமதிக்கவில்லை. இந்தியாவுக்கு தமிழகத்தில் விசாரணை பண்றேன்னாங்க, இந்தியாவும் அனுமதிக்கவில்லை. முதல்ல எங்களுக்கு நியாயமே கிடைக்கல. இரண்டாவது பட்சமாக நாங்க ஒருவேளை அந்த இடத்திற்கு திரும்ப போனால் எங்களுக்கு 3 வேளை உணவு கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, எங்களுடைய குழந்தைகளுக்கு படிக்க பள்ளிக்கூடம் இருக்கிறதா, குறைந்தபட்சம் எங்களுடைய உயிருக்காவது உத்தரவாதம் இருக்கிறதா அப்படிங்கறத முதல்ல 2 அரசும் யோசித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே நாங்க அங்கிருந்து வந்த பகுதிகளில் சிங்களவர்கள் அதிகம் பேரை குடியமர்த்திருக்காங்க ராஜபக்சே தலைமையிலான அரசு. இது மட்டும் இல்ல, ராணுவம் இன்னும் அங்கே இருந்து கொண்டு வருகிறது. இதெல்லாம் இருக்கும் பொழுது எங்களை எப்படி அவங்க திரும்ப போக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இலங்கை சொன்னாலும் கேட்க மாட்டோம், இந்தியா சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஐநா எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கட்டும், உயிர் பயம் இருக்காது, அங்கே போனால் பசி இல்லாமல் வேலை செய்து நாங்கள் பிழைத்துக் கொள்ளலாம், குறைஞ்சபட்சம் எங்க பசங்களாவது பசி இல்லாம இருக்கணும், படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்கள் வேணும், இதெல்லாம் கொடுத்து ஐநா உத்தரவாதம் கொடுத்தால் நாங்க போறதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் பின்னணி தகவல். இலங்கை தமிழர்களுடைய கருத்து 2 பட்டதாக இருக்கிறது. சிலர் அங்கு செல்ல விரும்புகிறார்கள், சிலர் அங்கு செல்வது தயக்கம் காட்டுகிறார்கள். தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது, தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது என்பதை பற்றி தான், அதனுடைய அரசியல், அதனுடைய அக்கறை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி அவர்கள் திரு முத்துமணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதேபோல பாஜகவை சேர்ந்த திரு சுப்பிரமணியம் பாலாஜி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதேபோல இலங்கை தமிழராக இருக்கக்கூடிய திரு சோமிதரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதேபோல திமுகவுடைய மூத்த தலைவர் திரு கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு முத்துமணியிலிருந்து இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகளை தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பான ஒரு கூட்டம் நடக்கிறது. உங்களுடைய மூத்த அதிகாரி அனுப்புங்கன்னு சொல்றாங்க. தலைமைச் செயலர் அனுப்புங்கன்னோ, மந்திரி அனுப்புங்கன்னோ, நீங்க வாங்கன்னு சொல்ல, ஒரு உயர்மட்ட அதிகாரி அனுப்புனீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு வச்சு போயிட்டு மத்திய அரசு என்ன நினைக்குது, இலங்கை அரசு என்ன தகவல் வந்திருக்குது, நாம என்ன செய்யலாங்கிற ஒரு முதல் கட்ட ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த கூட்டத்துக்கே போக மாட்டேன்னு சொல்றது என்ன விதமான ராஜதந்திரம்? இல்ல, எந்த விதமானது என்பது வேறு, எந்த விதமான ராஜதந்திரம் என்று நீங்களே கேள்வி கேட்டு விட்டீர்கள். இதில் ராஜதந்திரம் ஒன்றும் இல்லை, யதார்த்த நிலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய
தமிழ் இனப்படுகொலை நடந்ததற்கு பொதுவாக ஈழத்தமிழர்களுக்கு எல்லா வகையிலுமே அவர்களுக்கு விடியல் ஏற்பட வேண்டும், வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், சம உரிமையோடு வடகிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ணா திமுகவை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்கு எல்லா வகையிலுமே அவருடைய விடியலுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள். சட்டமன்றத்தில் கூட 5 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வெளிப்படையான நிலவரம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு எந்த பிரச்சனை, முக்கிய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனைகள் அங்கே இனப்படுகொலைக்கு பின்பு இருக்கிற நிலைமை இன்னும் கொஞ்சம் கூட மாறுபடவே இல்லை. ஆட்சி மாற்றம் கண்டு இருக்கிறது. அதற்கு துணை போயிருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்களும் சிறுபான்மை மக்களும் தான். சிறிசேனா ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் என்பது இன்றைக்கு உலக ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாம் குடும்பத்துடன் ராஜபக்சேவுக்கு ஜனநாயக ரீதியாக ஏற்பட்ட வாய்ப்பிலே ஈழத்தமிழ் உடன்பிறப்புக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமே நாம் நமக்காக உருவாக்கி கொண்ட வெற்றியை தவிர ஈழத்தமிழர் விடியலுக்காக ஆட்சி மாறியிருந்தால் கூட அங்கே காட்சிகள் மாறவில்லை. நீங்க சொல்றீங்க. ஆனா முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல in this context recent political developments are a cause for a hope and have raised expectations of reconciliation. இல்ல அதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கு சொல்றாரு. இல்ல அதுல நான் மாறுபட்ட கருத்து அல்ல. நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு, ஆனால் செயலாக்கம் என்பது இல்லை. அங்கே இன்றைக்கு செயலாக்கப்படணும். இப்ப அகதிகள் என்பவர் யார்? அங்க உடைமைகளை இழந்து விட்டார்கள், குடும்பங்கள் பல்வேறு பிரிந்து விட்டது, 1.5 லட்சம் பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, 90,000 பேர் நம்ம அன்பு சோழர்கள் தாலி இழந்திருக்காரு, உடைமைகள் எல்லாம் போய்விட்டது. இல்ல அகதிகளா வந்தாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய மெயின் பர்பஸ் உயிரையாவது பாதுகாத்துக் கொள்வோம் என்பதற்காகத்தான். அதை பத்தி நான் உங்களுக்கு விரிவா கேட்கிறேன். என்னுடைய கேள்வி, ஒரு கூட்டம் நடத்தப்படுது, கூட்டத்துக்கு போங்க அப்படின்னா கூட்டத்துக்கு வாங்க நாங்க அழைப்படுத்தா அதுல கலந்து நீங்க போகாம இருக்கிற மூலமா என்ன சாதிச்சீங்க? இலங்கை அகதிகளோட மாற்றம் ஏற்பட்டு நான் சொல்றேன். நல்ல கேள்வி. இப்ப போயிருந்தால் அந்த கூட்டத்தில் என்ன கருத்தை சொன்னாலும் ஒருவேளை பதிவு ஆகலாம், பதிவு ஆகாமல் கூட போய்விட வாய்ப்பு. ஒருவேளை இல்ல பதிவாகும் வாய்ப்பு இருக்கு, பதிவு ஆகாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு விரிவாக தெளிவாக இன்றைக்குள்ள உலகத் தமிழர்கள் ஈழத்தமிழுடைய உணர்வுகளை, தமிழ்நாட்டில் உள்ள அகதிகளுடைய நிலைமைகளை எல்லாம் கருத்து கொண்டு அந்த எண்ணத்திற்கு வடிவு கொடுக்கின்ற முகத்தான் இன்றைக்கு ஆவணமாகவே கடிதமாகவே மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு எழுதியிருக்கிறது என்று சொன்னால், ஒரே ஆவணத்தை நீங்க அதிகாரியை போய் பார்த்து சொல்லிருக்கலாமே, அனுப்பி சொல்லித்தான் ஆவணம் என்ற அவசியம் இல்லை. என்னுடைய உணர்வை மத்திய அரசு புரிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் கடிதம் எழுதுவதும் அதற்கு ஜனநாயக ரீதியாக கலந்து கொள்ள மாட்டோம் என்று எங்களுடைய உணர்வை காட்டுவதும் தவறு அல்ல என்றே நான் கருதுகிறேன். இந்த உணர்வு தான் இன்றைக்கு எல்லாம் தவறு அல்ல நீங்க நினைக்கிறீங்க, சரியான நான் கேட்கிறேன். நீங்க ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுது, நீங்களும் நம்பிக்கை இருக்கு, உங்களுடைய முதலமைச்சர் சொல்றாரு. இன்னொரு செய்தியும் பார்க்கணும். இன்றைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில இந்தியாவுடைய குடிமக்கள் என்று இந்திய அரசு எந்த அரசு இருந்தாலும் கருதுகிறது இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார் பொறுப்பில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் சம்பந்தப்பட்ட பூர்வீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதிலே மத்திய ஆட்சியாளர்கள் நினைவு கொண்டு சமஷ்டி ஆட்சி முறையிலே இந்த கூட்டத்தை இந்த சப்ஜெக்டை இப்போது எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட தமிழக அரசிடம் கலந்து பேசியதா என்பது கூட செய்திகளாக வரவில்லை என்பதை உங்களுடைய கவனம். தமிழக அரசு தான் பேச்சு நடத்தவே கூப்பிடுறாங்க, அப்புறம் தமிழக அரசு கலந்து தமிழக அரசை கலந்து ஆலோசிக்காமல் அகதிகளை அனுப்புவதோ அது வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தால் நீங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்க தான் வாங்க பேசுவோம் சொல்றாங்க. கலந்து ஆலோசனை மக்களின் முதல்வர் அம்மாவுடைய தலைமையில் அண்ணன் OPS அவர்கள் தெளிவாக அறிக்கையை சொல்லி இருக்கிறார். தமிழர்கள் வசிக்கும் பதில் ராணுவம் அப்படியே இருக்கிறது. அதை பத்தி விரிவா நீங்க ஏன் போல அப்படிங்கறதுக்கான பதில் நீங்க பதில் சொல்ல நினைக்கிறேன். திரு KS ராதாகிருஷ்ணன் கேட்க விரும்புறேன். அவர் சொல்றாரு, நம்ம போய் பேசியிருந்தாலும் எதுவும் பதிவாயிருக்குமா இல்லையாங்கிறது தெரியல, நாம போகாம இருக்கிறது மூலமா நம்முடைய கருத்து இன்னும் அதோட அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கருத்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படல. நிறைய கேள்வி இருக்கு, நான் வரேன். திமுக ஏன் போல அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய தலைவர் போயிருக்கணும். போயிட்டு நம்முடைய வியூ என்னன்னு நம்முடைய அதிகாரிகள் சொல்லிட்டு இங்க இருக்க ஈழத்தம் அகதிகள் என்ன நினைக்கிறாங்க, அதுக்கு மேல போறதுக்கு மேல இவங்களுடைய கருத்து கேட்டுட்டு அவங்க என்ன போக அங்க விரும்புறாங்களா, இல்ல எப்படி சூழல், இந்த தேர்தலுக்கு பிறகு அங்க அரசியல் நிலை மாறி இருக்கு தீவுல இலங்கையில, இப்படிப்பட்ட நிலையில இங்க உள்ள அகதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு அறிஞ்சிட்டு நம்ம அதிகாரிகள் போய் பிரதமர் கூட்டத்தில் போய் கருத்து சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் தான் எங்க தலைவரும் சொல்லியிருக்காங்க. அதான் சால சிறந்ததுன்னு நாங்களும் நினைக்கிறேன். அதனால என்ன மாற்றம் ஏற்பட்டு என்ன மாற்றம் மத்திய அரசு என்ன மாற்றம் நான் சொல்லல. இங்கேயும் ஒரு பாஜக அரசு புதுசா வந்திருக்கு, காங்கிரஸ் அரசு போய் அங்கேயும் ஒரு உங்க அரசு 6 மாசம் ஆச்சு. இப்போ அவங்க ராஜபக்சே போய் இப்போ மைத்திரி சிறிசேனா வந்திருக்கிறாங்க. அங்க ஓரளவு இப்போ ஒரு நம்பிக்கை பிறக்குங்கிற ஒரு விவாதம் தான் இருக்கக்கூடிய 100 நாட்கள் ஒரு சில கடமையில செஞ்சு முடிக்கிறேன்னு
அதிபர் உறுதி கொடுத்திருக்காரு. அது செய்வாரா செய்ய மாட்டாரான்னு தெரியல. அதே மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. செய்யறாரா 100 நாள் டைம் கேட்டிருக்காரு. இப்பதான் அரசாங்கம் வந்திருக்கு. இப்படியான சூழ்நிலையில இந்த அகதிகள் அங்க போறது பாதுகாப்பா இருக்குமா? எல்லாமும் அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்க விரும்புறதுதான் கிடைக்குமா? இங்க அங்க போன நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா? அமைதியான சூழல் இருக்குமா? இந்த நிலை அறிஞ்சிட்டு போய் மத்திய சர்க்கார்கிட்ட போய் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் தான் எங்களுடைய கருத்து. தலைவர் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கும் கலந்துக்காததுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்க போறது இல்ல. மத்திய அரசு ஏற்கனவே நீங்க பாண்டி என்னை கூப்பிட்டு எங்க 4 பேர் கூப்பிட்டு இங்க பேசுறீங்க. எனக்கு தொலைபேசியிலையும் பேசலாம். இந்த பேட்டிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கு. மடல் எழுதுறையில ஒரு இது இருக்கு. நேரடியா அவங்களே அழைச்சிருக்கிறாங்க. மத்திய சர்க்கார அழைச்சிருக்கிறாங்க. அவங்க அழைச்சி ஒரு கூட்டம்னு கன்வீன் பண்ணி இருக்கிறாங்க. பேசும்போது ஒரு கூட்டம் கூட்டி இருக்கிறாங்க, கன்வீன் பண்ணிருக்காங்க. அதுல போறதுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, போய் நம்ம கருத்து பதிவு பண்ணிட்டு வர வேண்டியதானே. இதுல என்ன சிரமங்கள் தான் எங்க இருக்கு. இல்ல அது மூலமா அரசியல் ஆதாயம் தேட முயற்சி. அரசியல் ஆதாயம் அரசியல் இது ஈழத்தமிழ் அகதிகள் பிரச்சனைங்க. இதுல போய் நம்ம இங்க இருக்க அகதிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நேர்ல போய் என்ன பதிவு முன்னாடியே தெளிவா சொல்லிட்டேன். இவங்க போறதுக்கு முன்னாடி இங்க இருக்க முகாம்ல என்ன மக்கள் நினைக்கிறாங்க, ஈழத்து அகதிகள் என்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு முழுமையா கருத்து. ஏன்னா அங்கிருந்து கூட்டம் நடக்க போறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசாங்கம் தெரிஞ்சிருக்கும். இவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டு ஒரு ரிப்போர்ட் கேட்டு என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கு, என்ன ஓட்டு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்தை போய் அங்க பதிவு நேரடியா பதிவு பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கான வேற எந்த மாநில பிரதிநிதியும் கலந்துக்கல. இந்த கூட்டம் ஈழ மட்டும் தமிழ்நாடு மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும் தான் இருக்கலாம். ஆமா, வேற மாநிலத்தை கூப்பிட மாட்டாங்க. அங்க போய் நீங்க அனுப்புங்க அனுப்ப வேண்டாம் என்ன சொல்றீங்களோ அது உங்க நீங்க சூழ்நிலை பார்த்து சொல்லுங்க. தமிழக அரசுடைய கவலை பிரதானமா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற முக்கியமான விஷயம். பாஜகவை சேர்ந்த திரு சுப்பிரமணியம் பாலாஜி கேட்க விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்களை தாயகத்துக்கு திருப்பி அனுப்புங்கன்னு பெரிய கோரிக்கை வைக்கல அகதிகள். இலங்கை அரசு உடனடியாக எங்களுக்கு அனுப்பிவிடுங்க, எங்க ஆளு எங்களுடைய கைதிகள் கிடையாது, எங்கள்ட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி சொல்லல. மத்திய அரசுக்கு திடீர்னு இங்க இருக்கிற பத்தி இங்க அகதிகள் அங்க தாய்நாட்டுக்கு அனுப்புற பத்தின ஒரு அக்கறைக்கு வரக்கூடிய காரணம் என்ன? ஏன் அப்படின்னா உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கக்கூடிய அகதிகள் தானாகவே தாயகம் செல்ல விரும்பினால் அதற்கு எந்த தடையும் இல்லை. அவங்க இயல்பாகவே போக முடியும். யார் நீங்க போய் அனுப்பி வைக்கணும் அவங்க விரும்பினாங்கன்னா அவங்க போக முடியும். அதற்கு எந்த தடையுமே இல்லை. அப்ப இவங்களை அனுப்பி வைக்கிற பத்தி வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னா இவங்களை இங்கே துரத்தி விடணுங்கிற என்ன மத்திய அரசு இருக்குதா? இல்ல, அதாவது இப்ப மத்திய அரசு கூட்டம் கூட்டினது நீங்க பாத்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இலங்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்குது. மீனவர்கள் எல்லா பிரச்சனையும் ஓரளவு தீர்ந்திருக்கு. அந்த 5 மீனவர்களை உடனே விடுவிச்சாங்க. அதை தவிர தமிழ்நாடு பாஜக இதை முன்னெடுத்து இலங்கை விஷயத்துல மத்திய அரசுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்ப பாசிட்டிவா ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப இலங்கையில வந்திருக்கிற புதிய அரசு அவர் ஜனாதிபதி என்னுடைய பவர் எல்லாம் நான் பிரதமருக்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறேன்னு சொல்றாரு. 16 ஷரத்துப்படி நான் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் தரேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியா வரும்பொழுது அடுத்த மாதம் பிப்ரவரி 15 வாக்குல இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வராரு. அதுக்கு அடுத்த மாசம் மார்ச் மாசம் பிரதமர் மோடி இலங்கைக்கு போறாரு. போகும்போது அதுக்கு முன்னால இது ஒரு மிக முக்கியமான கூட்டம். அவர் திரு மோடி அவர்கள் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர். அதுல இலங்கை விஷயத்துல இலங்கை அகதிகளா இந்தியால இருக்கிறவங்களுக்கு அகதிங்கிற பட்டம் என்னைக்குமே ஒரு அவங்க நாட்டை சுதந்திர பிரஜையோட இங்க அகதின்னு எப்படி இருந்தாலும் வாழ்வாழ் ஆதாரத்தோட இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மட்டும்தான். அதனால அவங்க இலங்கைக்கு திருப்பி போறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? இந்தியா இது வரைக்கும் இலங்கைக்கு 30,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. 71 இருந்து இது வரைக்கும் $5 பில்லியன் கொடுத்திருக்கு. இப்ப லேட்டஸ்டா நான் ஒரு இது பார்த்தேன், 49,000 வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்டு அப்படி இல்லங்கிறாரு. இப்போ அங்க என்ன வேணும்? இலங்கை தமிழர்கள் அகதிகளா இருக்கிறவங்க திருப்பி போறதுக்கு இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு இலங்கைக்கு தமிழர்களுக்கு செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களை திருப்பி மறு குடி அமர்த்துவதற்கு என்ன வேணும் அப்படிங்கறத எப்படி நம்ம நாடு அழகா சொன்னீங்க. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சில விஷயம் செய்யறதுல பெரிய சிரமம் இல்லைன்னு சொன்னீங்க. இங்க அவங்க இருந்துட்டு போனாங்க, அதையும் சமாளிக்க முடியுமா? அதுல பெரிய சிரமம் இல்லையே. தமிழக அரசு அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்குது. முந்தைய அரசு இந்த அரசு என்னைக்கு இருந்தாலும் அகதி அப்படிங்கிறது தவறு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கான கௌரவ கொடுத்து அவங்க நினைச்சாங்கன்னு அவங்க போயிட்டு என்ன சொன்ன போல 3 லட்சம் பேர் வந்தாங்க, 2 லட்சம் பேர் போயிட்டாங்க. அப்புறம் இப்ப விருப்பம் இல்லாம இவங்களும் போறாங்க. யாரும் தடுக்க போறது இல்ல. நீங்க அனுப்புறதுக்கான ஏற்பாடு ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். அதாவது என்ன இருந்தாலும் அவங்க இலங்கை பிரஜை.
அவங்களுக்கு எத்தனை பேர் திருப்பி போறாங்க? இப்போ நம்ம சொல்ற மாதிரி இந்த 90,000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 25,000 பேர் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க திருப்பி போறோம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த வாழ்வாதாரம் கொடுங்க, நாங்க திருப்பி போறோம்னு சொல்றாங்கன்னா அது செய்யறதுல என்ன தப்பு? மத்திய அரசு அந்த கருத்தை கூட முன்னெடுத்து செய்யக்கூடாதா? ஒரு அந்த கருத்தை முன்னெடுத்துலாமா? அவங்கள்ட்ட கோரிக்கை வந்திருக்குதா நான் கேக்குறேன். அவங்க தன்னாலே போறாங்களே. யார்கிட்ட சார் கோரிக்கை? 2 லட்சம் பேரு நீங்க எந்த முயற்சி எடுக்காம தானாவே போயிருக்காங்க. 3 லட்சம் பேர் வந்தாங்க, 2 லட்சம் பேர் தானாவே போயிருக்காங்க. அது மாதிரி இவர்கள் விருப்பம் இருந்தால் இவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு நாங்க சொல்றேன் பாருங்க, யார்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க? தமிழக அரசுக்கு ஒரு முகாமில் இருக்கக்கூடியவங்களை பாக்குறக்க தாசில்தாரோ, ஆர்டிஓ, டிஆர்ஓ யார் யாரெல்லாம் அவங்க அதிகாரம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க கோரிக்கை மனு அனுப்பி ஒருவேளை ஒவ்வொரு முகாமில் இருக்கக்கூடிய 50 பேர் 100 பேர் போக விரும்புறாங்கன்னு தமிழக அரசு தன்னியல்பாக உங்கள்ட்ட வந்து கோரிக்கைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கை அவங்கள்ட்ட இருந்தா இப்போ பிரதமர் இந்த கூட்டம் கூட்டினதுல அதையாவது போய் சொல்லிருக்கலாமே. அதாவது யாரும் அதை கேட்கல சார். நாங்க எல்லாருமே அகதிகள் வந்து தமிழ்நாட்டிலே சிறப்பா இருக்காங்க, இந்தியாவில வேணா குடியுரிமை கூட கொடுத்துருங்க, அதையாவது கூட போய் சொல்லலாம் இல்ல. அதாவது இந்த கூட்டம் நடத்தினது இலங்கை தமிழர்களுக்கு இங்க குடியுரிமை கொடுக்கறதா பாஜக ஆதரிக்குதா? அவங்க கேட்டா கொடுக்கலாமே. கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. தீர்மானம் போட்டிருக்குங்க. தீர்மானம் போட்டிருக்காரு, ஏத்துக்கிட்டார் மன்மோகன் சிங். அப்போ இலங்கையில் வந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு நம்ம குடியுரிமை கொடுத்திருக்கோம்? மத்திய அரசு எவ்வளவு ஆதரிச்சிருக்கு சொல்லுங்க. அதாவது நீங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் தந்திரமா இதையும் பண்றாங்க. இங்க ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புறேன். குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் வந்து இதை வந்து அரசியல் சார்ந்து மட்டுமே தான் பாக்குறாங்க. இதுல வந்து இத வந்து பிராக்டிகலான விஷயங்கள், டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க எல்லா கட்சியிலுமே பொதுவா சொல்றீங்க. பொதுவா சொல்றேன். நான் வந்து இப்போ திமுக அண்ணன் சொல்லும்போது திமுக வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஒரு இது போட்டிருந்தாரு, நாங்க வந்து என்ன எல்லாருக்கும் இலங்கை தமிழர்களுக்கு அகதிகளா இங்க இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு காஞ்சிபுரத்துல போட்டாங்க. அவர் கடிதம் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன சொன்னாரு, குடியுரிமை கொடுக்கறது தப்பே இல்லைன்னு சொன்னாரு. நான் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம அகதின்னு பேசிட்டு இருக்கோமே, உண்மையில உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய அகதிகளுக்கான உரிமைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகளுக்கான சாசனம் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. 132 நாடுகள் கையெழுத்து போட்டிருக்கு. அதுல இந்தியா கையெழுத்து போடல. ஆகவே இந்தியாவில் வந்து குடியேறியவர்கள் யாருமே அகதிகளுக்கான உரிமைகளை கோர முடியாது. நீங்க இந்த அரசினுடைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆவணங்களையும் ரெஃப்யூஜி கிடையாது, நான் ரெசிடென்ஸ் தமிழ் இருக்கு. அதாவது வாழ்விடம் இல்லாத தமிழர்கள் அப்படின்றது வந்து நீங்க ரொம்ப கொலோக்கியலா வேற மாதிரி பாத்தீங்கன்னா இல்லீகல் மைக்ரண்ட் தான். அவர்கள் வந்து இல்லீகல் மைக்ரண்ட் தான், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தான். அப்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படி இவர் சொல்றாருல, அது உண்மைதான். அப்படின்னா தலா இல்லாம அந்த காலத்துல இருந்து அவரோட வந்தவங்க எல்லாம் அப்ப ரெஃப்யூஜியா இருக்காங்க. இல்ல நீங்க உங்க சொல்ற கேளுங்க, இங்க நடைமுறை திமுக முரண்படல. தெளிவா சொல்லி கொடுறேன், எல்லாத்தையும் சொல்றேன். அதாவது திபெத்தியர்களுக்கு நேருடைய காலத்துல பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஒன்று பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்டு இங்க வரக்கூடிய பங்களாதேஷ் அகதிகளா இருக்கட்டும், ஈழத்தமிழ் அகதிகளா இருக்கட்டும், பங்களாதேஷ் அகதிகளுக்கும் ஈழத்தமிழ் அகதிகளுக்கும் இல்லாத உரிமைகள் திபெத்திய அகதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு நீங்க இன்னைக்கு திபெத் குடியிருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா செக்டரா இருக்கும். அந்த செக்டர்களை ஆளுகிற பொறுப்பு அங்க இப்ப இங்க வந்து இந்த அகதி முகாம்களா தான் இருக்கு. அங்க வந்து முகாம்களா கிடையாது, இது கிராமங்களா இருக்கு. அந்த கிராம செக்டருக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இருப்பாரு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் திபெத்தியரா இருப்பாரு. இப்ப நீங்க கர்நாடகாவில எல்லாம் நிறைய முகாம்கள் இருக்கு, நீங்க அதாவது செக்டர்ஸ் இருக்கு திபெத்தியர்களுக்கு. நீங்க திபெத்தியர்கள் இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போகலாம். அப்போ அவர்களுக்கு வேற சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டு நேருடைய காலத்துல ஒன்று இருக்கு. இப்ப நான் திரும்ப சொல்ற ஒரு விஷயம்னா, இவங்க இதை பத்தி பேச, இங்க இருக்க அரசியல் கட்சிகள் அகதி அந்தஸ்து கொடுக்கறத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க நீங்க வந்து அகதி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க, அதனால சில அடிப்படை உரிமைகளை அடிப்படையான என்னுடைய கேள்வி, இலங்கை தமிழர்களுடைய பிரதான நோக்கம் தாயகம் திரும்புவதா, இங்க இருந்து உரிமைகள் கோருவதா? இங்க ஏற்கனவே 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் உரிமை கோரிட்டு இருக்காங்க. நீங்க திரும்ப அடிஷனலா 1 லட்சம் பேர் உரிமை கோர போறீங்களா? இல்ல இலங்கை தமிழருடைய பிரதானமான நோக்கம் கோரிக்கை என்ன? இல்ல இப்ப பிரதானமான கோரிக்கை, அதாவது இயல்பான கோரிக்கையா இருக்க முடியும். இல்ல எந்த ஒரு ஆளுக்குமே வந்து தன்னுடைய மண்ணுக்கு திரும்பி போறதுதான் வந்து சந்தோஷமான விஷயமா இருக்கு. உங்களுக்கு தெரியும் 2013க்கு பிறகு இந்தியாவுக்கு ஒருத்தர் கூட அகதியா வரல.
இந்த 2 வருஷத்துல ஒருத்தர் கூட இந்தியாவுக்கு அகதியா வரல. அப்ப 2013க்கு பிறகு அங்க நிலைமை சீராகி விட்டதாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஏதெல்லாம் வரல. இல்ல நீங்க இத அது போக 2 லட்சம் பேர் திரும்ப போயிருக்காங்க. அதுதான் இது பண்ண இந்த 2 லட்சம் பேர் திரும்ப போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த 2 லட்சம் பேர் இலங்கைக்கு தான் திரும்ப போனாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இலங்கைக்கு தாயகம் போயிருக்காங்க. இலங்கையில இங்க இருந்து முகாம்கள் இருந்து வெளியேறியவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டே இருக்காங்க. இப்ப ஏன் வந்து இந்தியாவுக்கு வரல, இந்த இடைப்பட்ட காலம் ஏன் வரலன்னா, இந்த இப்ப வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிக்கான சாசனத்தில் கையெழுத்து போட்ட நாடுகள் அவங்க போயிருந்தாங்கன்னா அவருடைய உரிமைகள் வேற மாதிரியா இருக்கும். அவர்கள் அகதிகளுக்கான அந்தஸ்தை பெற்றிருப்பாங்க. அந்த அந்தஸ்தை பெற்று அதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய குடியுரிமை 2009 பிறகு நீங்க போனாலே நீங்க அகதி அந்தஸ்து பெற முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா போர் இருந்தது நீங்க எனக்கு வேலை வாய்ப்பு தேடி போறதும் பிழைக்கிறதுக்காக போறதும் வந்து அகதியில சேர்ந்துறாது இல்லையா? 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரித்தானியாவில் அகதி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பிரித்தானியாவில் எனக்கு ஆதாரபூர்வமான தகவல் இருக்கு. பிரித்தானியாவில் 6 மாசத்துக்கு முன்னாடி 2009 போர் முடிந்து விட்ட பிறகு 2015 வந்து நீங்க அங்கிருந்து திரும்பி மைக்ரேட் அது வேலை வாய்ப்புகள் தேடியா பிழைப்புகள் தேடியா? 2009 போர் முடிந்ததுக்கு பிறகு அங்க சுமூகமான சூழ்நிலை வரல. இப்ப நம்ம எல்லாருமே சொல்ற விஷயம் அதுதான். பண்ண சொன்னது போல பாஜக ஆட்சிக்கு வந்தது பிறகு இப்ப இலங்கையில ஆட்சி மாறினதுக்கு பிறகுதான் நமக்கு சுமூகமான சூழ்நிலை வந்து எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்படின்னா அங்க ராஜபக்சே ஆட்சி காலத்துல சுமூகமான சூழ்நிலை வரல. அப்ப சுமூகமான சூழ்நிலை வரலன்றது எல்லாரும் அங்கீகரிச்சாங்க. இப்ப நவநீதம் பிள்ளை போய் ஐக்கிய நாடுகள் சபையில 2013க்கு பிறகே வந்து இங்க யாருமே வரல. 2014 போன மாசம் வரைக்கும் ராஜபக்சே ஆட்சி தான் இருந்துச்சு. 13க்கு பிறகு 1.5 வருஷம் அவருடைய ஆட்சியில யாருமே வரல. வந்திருக்காங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. தமிழக அரசோடைய ஆவணம் சொல்லக்கூடிய தகவல் நான் சொல்றேன். நீங்க எந்த ஆவணம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு 5 பேர் வந்து அண்மையில வந்திருக்காங்க. அதாவது ஒரு 6 மாசத்து காலத்துக்குள்ள 5 பேர் ராமேஸ்வரம் காவல் நிலையத்தில் வந்து அவர்களை புழல் சிறையில போட்டிருக்காங்க. இது வந்து பத்திரிகையில வந்து ஆதாரம். புழல் சிறையில போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் தமிழகத்துக்கு வர்றதை விடவும் வேற வெளிநாடுகளுக்கு போவதை தான் விரும்புறாங்க. ஏன்னு சொன்னா இங்க வந்து எந்த உரிமை கிடையாது. இப்ப நீங்க ஒரு உதாரணமா சொல்றேன். நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானிய குடிமகனுக்கும் கிடைக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் கிடைக்குது. அதாவது நான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையோட அகதிகார சாசனத்தில் கையெழுத்து போடணும்னு சொல்றேன்ல, அப்ப எப்படி இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசினுடைய தமிழக மக்களுடைய தொப்புள் கொடி உறவா என்று நினைக்கிற மாதிரியும் இந்திய அரசு அவர்கள் நினைக்கிறதுனாலையும் அவர்கள் மீது பரிதாபப்பட்டு அவர்களுக்கான உரிமைகள் எல்லாம் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு திட்டத்திலிருந்து எல்லா திட்டங்களும் அங்க இருக்க அகதிகளுக்கு கிடைக்குது. அதாவது அகதி முகாமில் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படுது. அவர்கள் இங்க வந்து அந்த வாய்ப்புகளோடு இருக்காங்க. ஆனா அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து அவர்கள் ஒரு பையன் வந்து 83ல வந்த இங்க ஒரு பையன் 83ல வந்து 84 ஒரு பையன் இங்க பிறகுறான். அவனுக்கு இன்னைக்கு எத்தனை வயசு? 31 வயசு. 31 வருஷமா அவன் பிறந்தது இங்கதான் இருக்கான். அவனுக்கு வந்து தமிழக அரசும் இந்திய அரசும் உணவு கொடுக்கிறது, தங்குமிடம் கொடுக்கிறது, எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுக்கிறது, கல்வி கொடுக்கிறது. ஆனால் அவன் கல்வி வளம் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி என்டர் பண்ணி ஒரு டாக்டர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வழி? ஏன்னா அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இங்க சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. இங்க எந்த அவனுடைய உரிமைகளை பெற முடியாது. அவன் அகதிகளுக்கான உரிமையும் கிடையாது. அப்படின்னா அவன் சதா காலமும் சலுகைகளையும் இதுகளையும் பெற்றுட்டு சோறு சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறதா? இதுதான் வந்து நம்ம திருமணம்ன்றது வந்து அதாவது மத்திய அரசோ மாநில அரசோ முடிவு பண்ணி அனுப்புற விஷயம் கிடையாது. அந்த மக்கள் விரும்பினால் போகலாம். இப்ப நீங்க சொன்னது போல அவங்க விரும்பிட்டாங்கன்னா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஆனா இப்போ இன்னும் இப்ப யாரை கம்பல் பண்ணி அனுப்பலங்கறத யோசனை முடியுமா? நான் திரு முத்துமண்டை யாரை கம்பல் பண்ணி அனுப்பலங்கறத ராணுவ முகாம்ல இப்ப மைத்ரிபால சிறிசேன சொல்றாங்கன்னா வடபகுதியில் இருக்கிற ராணுவத்தை இப்போது அகற்றுவதாக இல்லை. அப்ப இப்போது அகற்றுவதாக இல்லை என்றால் இந்த மக்கள் எங்க போய் குடியேறுவாங்க? இல்ல நம்ம இப்ப முதற்கட்டமாக இலங்கையில் செய்ய வேண்டியது இங்க இருக்க மக்களை அனுப்புறது கிடையாது. இலங்கையில முதற்கட்டமாக செய்ய வேண்டியது அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை அகற்றுவதும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்விடங்கள் அங்க இருக்கிறவங்க இப்ப இலங்கையில் அகதி முகாம் இருக்கிறவங்களுக்கு என்ன பலி? இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து ஒரே ஒரு யாழ்ப்பாணத்துல 144 சதுர கிலோமீட்டர் பரப்பு ராணுவத்தில் இருக்கு. அங்க இப்ப 29,000 வீடுகள் ராணுவத்தில் இருக்கு. தமிழகத்துல ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமா ஒரு போட்டு நிலம் கூட இல்ல. இங்க அப்படி இருக்கிறத விட உங்க ஊர்ல இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா நிலைமை இருக்குல்ல. நீங்க வந்த போது நிலைமை வேற. நீங்க வந்த போது நிலைமை ரொம்ப மோசமான உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமை. இன்னைக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் நிலைமை இல்லங்கிறது அங்க நமக்கு கூட பாக்குறோம். ஒரு தேர்தலுக்கு 2 தேர்தல் நடந்திருக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க சொன்னது போல தமிழர் ஒரு நீதிபதியா இருக்கிறது வந்து பல விஷயங்கள் சின்ன சின்ன படிப்படியா ஒரு அங்குலம் அங்கமா நடந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அங்க போய் தான் இன்னும் மேலும் மேம்படுத்த முடியும். நம்ம இங்க இருந்துட்டே இருந்துட்டு அங்க எனக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை கிடைக்கிறது நான் இங்க இருந்து எப்படி சரியா இருக்க முடியும்?
இல்ல இது அவங்களோட விருப்பம் சார்ந்த விஷயம். இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பையன் இருக்காங்க, அதான் சொன்னேன் 84 பிறந்த இங்க பையன் வந்து அவனுடைய உரிமை ஒரு தனி மனிதன் அவருடைய விருப்பம் தவிர தமிழக அரசு மத்திய அரசு சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா? இந்த நாடு அப்படிங்கிறது மத்திய அரசு தமிழக அரசு அவங்க சில முடிவு எடுக்க. நான் வரேன், அவங்கள்ட்ட திரும்ப வரேன். நான் திரு முத்துமணிட்ட கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது போல திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொன்னார், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், அப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வு நிரந்தரமா கிடைச்சிடும். இதுக்கான நாங்க தீர்மானம் நிறைவேற்றணும். எங்களுடைய கட்சி கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் இருந்தபோது பிரதமருக்கு கடிதம் எழுதினாரு. விரும்புறவங்க இங்க இருக்கலாம். அந்த மாதிரியான எண்ணத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? அந்த மாதிரியான எண்ணத்தை தமிழக அரசு வலியுறுத்தி இருக்குதா? நீங்க என்ன சொல்றீங்க? தமிழகக்கூடிய அகதிகளுக்கு வந்து நாங்க எல்லா நலத்திட்டம் கொடுத்திருக்கிறோம், தமிழக மக்களுக்கு சேரக்கூடிய எல்லா நலத்தையும் அவங்களுக்கு பொருந்தும், ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, அதை வலியுறுத்தி ஒரு கடிதமா எழுதப்பட்டிருக்கா? தெளிவா சொல்லுங்க. என்ன இலங்கையுடைய ஏதிலிகளுக்கு குடியுரிமை வழங்க சொல்லி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறாரா? ஜெயலலிதா தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவோ இப்ப கூட பன்னீர்செல்வமோ? அதாவது நீங்க ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க, அகதிகள் விரும்பினால் போகலாம், கட்டாயம் இல்லை, அவர்களுடைய எண்ணம் என்பதை தெரிந்து கொள்கிற வாய்ப்பு வந்து பல இருக்கு. இப்ப அந்த அகதிகள் பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு முன்னாடி அடிப்படை பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றதுல எங்களுடைய கவனம் இருக்கு. அகதிகள் கோரிக்கையை கேட்கும் போது அவங்கள வந்து நாங்க வெளிநாட்டுக்கு போறோம்னா அவங்க போக செய்யறதுக்கு அதிமுக அரசு தயாரா இருக்கு. இங்கே குடியுரிமை வேண்டும் என்றாலும் கூட அது அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் உரிய சரியான முடிவு நடவடிக்கையை வந்து அதிமுக அரசு எடுக்கும். எடுக்க முடியாது, மத்திய அரசு எடுக்கணும், வலியுறுத்துவோம். அதாவது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை, அந்த அகதிகள் பிரச்சனையை அவர்களுடைய எண்ணத்தை அவருடைய விருப்பத்தை கேட்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன சொல்கிறாரோ அந்த நேரத்தில் வந்து அதிமுக அரசு தெளிவான திடமான முடிவு எடுக்கும். அவருடைய நலனுக்கான முடிவு இங்க இருக்க விரும்புகிறவர்களுக்கு முடிவு எடுக்கும். பிரதமர் எழுதக்கூடிய கடிதத்துல ஒரு வரி குறிப்பிடுறாரு முதலமைச்சர் வந்து, இலங்கையில இப்ப கூடிய நிலைமையில மனித உரிமை மீறலே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாத வாய்ப்பு இல்ல, அதனால எனக்கு திரும்பி அனுப்புற சூழல் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மனித உரிமை மீறல் தமிழகத்தில் நடக்கலையா? இல்ல மனித உரிமை மீறல் இந்தியாவில் எங்கேயுமே நடக்கலையா? இல்ல மனித உரிமை மீறல் மனித உரிமை மீறல் நடக்காதுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எழல. அப்படி எழுந்தாத்தான் அனுப்புங்கிறது அந்த காலம் என்னைக்கு உலகமே பேசக்கூடியது தமிழ் இனப்படுகொலை பத்தி பேசுற போது அங்க மனித உரிமை மீறல் அப்பட்டமாக நடந்தது என்பதால் 2009 வரைக்கும் இருந்ததுல நீங்க திமுக பாஜக காங்கிரஸ் யாருக்கும் மாற்று கருத்தே இல்ல. செயல்படுத்துறதுல மாற்று கருத்து, போர் குற்றம்ங்கிறது இனப்படுகொலைங்கிறது யார் ரெண்டாவது வார்த்தை பேசல. நான் கேட்கறது இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க 2009 பேசுறீங்க, 2015 நமக்கு கிடைத்த மனித உரிமை மீறல் இங்க நடக்கலையா? இந்தியாவில் எங்கேயும் நடக்கலையா? இல்ல இன்னொரு இடத்துல தவறு நடக்குன்றதுக்காக அங்க நடக்கணும்ன்றது அர்த்தம் இல்ல. அங்க மனித உரிமை மீறல் நடக்காது அனுப்புன்னு சொல்லிட்டு இங்க மனித உரிமை நடக்குன்னு இங்கே நடக்க அந்த டாபிக்கே போக கூடாது. இன்னைக்கு இருக்கிறது அகதிகள் பிரச்சனை. அங்க உள்ள நிலைமை வந்து ராணுவ கட்டுப்பாடு 3 லட்சம் வந்து பேர் ராணுவ கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. தடிக்க விழுந்தா ராணுவம் இருக்கு, அதை விளக்குகிறோம் சொல்லல. தேர்தல் அறிக்கையில் கூட சிறிசேனா சிங்களர் தான். அவர் இன்னைக்கு நம்மளால வெற்றி பெற்றதுக்காக சில நடவடிக்கை எடுத்தா நல்ல நடவடிக்கை என்றால் நம்ம வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். அதே ராணுவம் அங்க இருக்கும் போதுதான், ராணுவத்தோட இருப்பு இருக்கும் போது அங்க ஒரு தேர்தலுக்கு 2 தேர்தல் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய கவர்னர் மாற்றப்பட்டிருக்கிறாரு. நீங்க தமிழக மக்கள் அவங்க என்ன கோரிக்கை வச்சோமோ அதெல்லாம் நிறைவேறிட்டே இருக்கு. ஒண்ணுன்னா இல்ல அது வேற. எங்களை பொறுத்தவரை இவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வடகிழக்கு மாகாணங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு சம உரிமை வழங்கப்பட்டு சமஸ்டி ஆட்சி முறை ஏற்பட வேண்டும். ராணுவ பட்டாளத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை ஊட்டக்கூடிய செயல்கள் தான். நாங்க இலங்கை அதில அனுப்புவதாக இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு காலம் என்னைக்கு நடக்கும் அவங்களுக்கே தெரியாது. நீங்க சொல்ல முடியாது. அவரோட உரிமையை அதிமுக அரசு எடுத்துக்கொள்ளாது. அவருடைய விருப்பத்தின் பேரில் வந்து அன்னைக்கு முடிவு எடுக்க வடக்கு கிழக்கு எவ்வளவு பெரிய பயணம். அது வந்து ஏற்கனவே 2 தலைமுறை மோடி அவர்கள் தேர்தல் காலகட்டங்களில் ஈழத்தமிழுடைய பிரச்சனையை முழுமையாக தீர்க்க நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து வாழ்வாதார பிரச்சனைகள், அங்க போனா வீடை இழந்தவங்களுக்கு வீடு கொடுப்போம் உத்தரவாதம் இருக்கிறதா? மனிதர்கள் நடமாடுவதற்கு அச்சமில்லை என்று ராணுவம் விளக்கப்பட்டு இருக்கிறதா? இன்றைக்கு சிறிசேனா அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூட ராணுவ பட்டாளத்தை விளக்க மாட்டேன். இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தாலும் கூட ராணுவ பட்டாளத்தை விளக்க சொந்தமான வீடு இருக்குதா? இங்க சொந்தமான வீடு இருக்குதா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை சொல்லியிருக்காங்க 68 வீடுகள் 20 லட்சம் ரூபாய் கட்டப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல 20 லட்சம் ரூபாயில 68 வீடுகள் கட்டப்பட்டா எந்த அளவுக்கு இருக்கும்? அகதிகள் முகாம்ல ஏற்கனவே இங்க அவ்வளவுதான் நிலைமை. உங்களுக்கு நீங்க வீடு இருக்கா, வாசல் இருக்கா, டிவி இருக்கா? இதையெல்லாம் இழந்து விட்டு வந்திருக்கிறார்கள். மீண்டும் அங்கே அவருடைய தாயம் செல்ல வேண்டாம். தாயத்தில் பறிக்கப்பட்ட உரிமைகளும் பறிக்கப்பட்ட சூழ்நிலைகளும் மாற்றி அமைத்து அவர்களுக்கு வேண்டிய உரிய உடைமைகள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவாதத்தை சிறிசேனா அரசு கொடுப்பதற்கு மத்திய மோடி அரசு வலியுறுத்த வேண்டும். இது அடிப்படை பிரச்சனைகள். தங்கணும்
வேலை பார்க்கணும், கல்வி வேணும், இது எதுவுமே இதெல்லாம் பேசாம ஊருக்கு இருக்கணும் பத்தி விடலாம்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. இலங்கை பிரச்சனை முடிந்ததா கணக்காட்ட முயற்சிக்கிறார்கள் என்று கூட மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கடைசி மட்டும் அதாவது இன்றைக்கு அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள்லாம் முக்கிய பிரச்சனைகளை கவனம் செலுத்துவோம் என்று சொன்ன பிஜேபி அரசு அதையெல்லாம் செய்ய முற்படாமல் அதற்கு முன்னதாக நான் உதாரணம் நடைமுறையில் சொல்றேன். ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஆனா பெண்ணா பார்த்த பிறகு பேர் வைக்கணும். ஆனா எங்களுடைய மக்கள், எமது இன மக்கள், தொப்புள்கூடு உறவுகள் அங்க அனவேலைக்கப்பட்டு சொத்துக்களை இழந்திருக்க, உயிருக்கு உடைமைக்கு தக்க தருணம் அங்க இல்லை, பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல எங்களுடைய அம்மாவுடைய ஆலோசனை பெரிய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக தன்னுடைய அறிக்கை சொல்றார். அந்த நிலைமைகள் மாறுகிற போது இதை அனுப்புவது குறித்து முடிக்கிறோம். அப்போது அவருடைய நிலைமை மாறுகிற போது என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் கேட்க விரும்புறேன். அதிமுக சார்பா இல்லாம தமிழக அரசு சார்பா ஒரு கடிதம் பிரதமருக்கு எழுதப்படுது. இப்ப நீங்க கூட்டத்தில் கலந்துக்கங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணலாம். ஆனா திமுக தலைவர் எங்களுடைய ஆட்சியில என்னெல்லாம் சலுகை செய்யப்பட்டு தெரியுமா, இதெல்லாம் பண்ணிருக்கு யாருமே சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விமர்சனம் வைக்கும் போது அங்கதானே இது அரசியல் ஆறுங்கிறது மாறும். இல்ல நான் அக்கறை தான் நாங்க எல்லாம் எடுத்துக்கிறோம். ஈழத்தமிழர் பிரச்சனை எல்லாரும் சேர்ந்தா பாடுபடணும், ஊர் கூடிதான் தேர் இருக்கணும். இதுல அரசியல் ஆதாயங்கள் இது பொதுவான பிரச்சனை, எல்லாரும் ஒரு திமுக செய்யப்பட்டிருக்கிற பட்டியல் கொடுத்தா கூட பரவாயில்ல. அதிமுக தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதும் என்ன சொல்றாரு, எங்க ஆட்சி எல்லாம் செஞ்சிருக்கோங்க சொல்றாரு. அதே மாதிரி நாங்களும் செஞ்சிருக்கோம் சொல்லி பரவாயில்ல. இதெல்லாம் பண்ணிருக்கனுக்கு தெரியலையா, இதெல்லாம் அதிகாரம் உங்களுக்கு எடுத்து சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போடும்போது அந்த அரசியல் ஆதாயம் அதிமுக மட்டும் செய்யல, நாங்களும் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஒரு முயற்சி. அப்படி இல்ல, நாங்க என்ன எங்களுடைய கருத்தை இது முதலமைச்சருக்கு தெரியலையா நாங்களும் செஞ்சிருக்கோம் சொல்றது ஒரு யதார்த்தமா கருத்து. இதை வச்சுட்டே ஒரு பிரிவினை இல்ல கொஞ்சம் கலக்க ஒரு இது ஈழத்தமிழர் பிரச்சனை, அதுபோக அகதிகள் பிரச்சனை அரசியலுக்கு அப்பாற்பட்டு நதிநீர் பிரச்சனை கடந்தா அகதிகள் பற்றி பேசும்போது அந்த தீர்மானம் மட்டுமா போட்டாங்க, பிரபாகரனை பிடிச்சி ஒரு தூக்குல போனுங்கிற தீர்மானம் தான் போட்டாங்க. ஏன்னா நாங்க இன்னைக்கு முள்ளிவாய்க்காலுக்கு நாங்க தான் சொல்றேன். இல்ல அப்படி ஒரு கேள்வி 2 ஓசையில் கேட்காது பாண்டே, ஒரு ஓசை கேட்க அரசியல். என்ன முள்ளிவாய்க்கால் சம்பந்தம் மன்மோகன் சிங் நடத்துறார் போர், திமுகவுக்கு உட்படுத்தப்பட்டு திமுக குற்றவாளி கூட நிப்பாட்டினாங்க, அது உண்மை. ஆனா முள்ளிவாய்க்காலுக்கு அனுப்பின ஏவுகணைகள் என்ன கோபாலபுரத்துல அறிவாலயத்துல அனுப்பணும் இல்ல தெரியாம கேட்கிற யாரு சதீஷ் நம்பி யாரும் நீங்க பேசுங்க பேசும்போது நான் பேச புரியும். ஏன்னா சதீஷ் வடக்கு சவுத் பிளாக் நடத்துறாங்க, நாங்க சர்வதேச சுதந்திரமான எங்களை பொறுத்தவரையும் இது உண்மையா இல்லையா, உண்மையா இல்லையா எங்களை எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து புரிஞ்சுக்கல. திமுக இழந்தது அதிகம், ராஜீவ் படுகொலை மாதிரி வேற யாரும் இழக்கல. ஈழத்தமிழர் புரிஞ்சுக்கணும், கொடிக்கம்பங்களை வெட்டப்பட்டன, தீக்குழி செத்தோம். விளாத்து போலீஸ் ராஜீவ் படுகொலை திமுக இழந்தது அதிகம். நான் கேட்கறது விடுதலை புலிகளுக்கு ஆதரவா எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசு அதை சொல்ல வேண்டாமான்னு கேட்கும் போது இங்க அவசியம் நீங்க சொன்னது போல இங்க பேச்சு அகதிகளை பற்றி அப்படிங்கும் போது விடுதலை புலிகளுக்கு எதிரான தீர்மானம் போட்டது ஏன் வரணும், அப்ப அங்க அரசியல் இருக்கா? ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு எதுக்காக அது எதுக்கு சொல்ல வர ஒரு சம்பவத்தோட அது எதுக்கு சொல்ல வர 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை ஏதோ கலைஞரே எங்க தலைவரே நேரா போய் ஒரு சம்பவத்தோட சொல்லிட்டீங்க ஏறி அடிச்சு 2009 நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க. ஒரு பேசிட்டா தானே 2 கோடி கேட்டா பேச முடியும். 18 சீட்டு ஜெயிச்சோம். ஆனால் அந்த நேரத்தில் அவ்வளவு குற்றச்சாட்டு தான் டெஸ்டோ ஃபார்ம் பண்ணோம். நாங்க இழந்தது வேற, யாரா இழந்துங்க 2090 சட்டமன்ற தீர்மானத்தை எரேஸ் பண்ணல. இல்ல நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நான் கேட்கறது ஒரு சம்பவத்துடைய தொடர்ச்சியா உங்களுடைய தலைவர் சொன்னாரு, அதே சம்பவத்துடைய தொடர்ச்சியா திரு பிரபாகரனுடைய தாயார் இங்க சிகிச்சைக்கா வந்த போது தமிழகத்துல இறங்கே விடாம தடுத்து அனுப்பப்பட்டது முள்ளிவாய்க்காலோட சேர்ந்த விஷயம். இமிகிரேஷன் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தா காவல்துறை
எங்களுக்கு சொல்லலாமே நான் பேசுறேன் தப்பு பண்ணிட்டாங்க சொல்றாரு. இலங்கையில் நடந்த விஷயம் வந்து நம்ம தொடர முடியாது. நம்ம ஊதித்தல் நாங்க நடந்தது. நாங்க வந்து மத்திய சர்க்கார் கிடையாது. நாங்க அந்த சர்க்கார இருந்தோம் இல்லைன்னு சொல்லல. மத்திய சர்க்கார்ல இருந்தோம். மத்திய சர்க்கார் சொன்னதை கேட்டோம். மத்திய சர்க்கார் நீங்க சொன்ன போல ஒரு கடிதமோ ஒரு எதிர்ப்போ ஒரு அதிருப்தியோ ஏதாவது சொன்னோமா? குறைஞ்சபட்சம் நான் காவல் வச்சிருக்கேன், சட்டவிரோதமா வந்திருக்காங்க, நான் காவல் வச்சிருக்கேன், நீங்க மனிதாபிமான முறையில் முடிவெடுங்க சொல்லி இமிகிரேஷனே வேண்டி பண்ணுங்க. எங்க காவல்துறை இல்லங்க, இமிகிரேஷன் தமிழ்நாடு காவல்துறை இல்லங்க, இமிகிரேஷன் எங்க இலாகா இல்லங்க. ஆமாங்க, நான் சொல்றேன் நம்ம கைது அதான் சொல்றேன், கைது பண்ணதா கூட கணக்கு தப்பான பிரச்சாரம். தமிழ்நாடு காவல்துறை பாய்ந்துக்க வரலையே அவங்க இமிகிரேஷன் எல்லையோட. மத்திய அரசு நீங்க இருந்தீங்க. என்னுடைய கேள்வி வந்து நீங்க இருந்தோம் வருத்தப்படுறது தப்பு பண்ணாங்க, நான் கண்டிச்சிருக்கோம் மத்திய சர்க்கார. இன்னும் சொல்லல மறுக்கலையா. சுப்பிரமணிய பாலகிருஷ்ண கேட்க விரும்புறேன். இதுல வந்து ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சொன்னது போல அங்க போனா என்ன உத்தரவாதம் பத்தி யாருமே கேட்கல. அங்க வந்து பல இடங்கள்ல ராணுவம் இப்ப வந்து கையை எடுத்துருச்சு. அது எல்லாமே பார்க்கணும். அவங்களுடைய நிலைமை அங்க இல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கே நிலைமை இல்ல. இங்க இருந்து போனவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி போனவங்க அங்க எங்க தங்குவாங்க, எங்க திரும்பவும் இங்க இருக்கக்கூடிய முகாம்ல இருந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு முகாம்ல தங்கணும் அந்த மத்திய அரசு விரும்புதா? இல்ல அப்படி இல்ல. அதாவது திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கையில வந்து மாறுதல்கள் கொண்டு வரணும். தமிழர்கள் அங்க போய் பூரண தங்குவாங்க. இல்ல இருங்க, அதுக்குதான் வரேன். அதாவது நம்ம இந்தியா வந்து ஆல்ரெடி 49,000 வீடு கட்டினதா ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். என்ன ஸ்டெப் வந்து இந்தியா கேக்குது அப்படிங்கறத கூட இலங்கைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நம்ம கிட்ட இருந்து ஒரு இன்புட்ஸ் வேணும். தமிழ்நாட்டுல இருந்து பேசிக் லாஜிக் இல்ல. இங்க இருந்து நான் அனுப்புறேன், அங்க எங்க போவாங்க ஏங்க அனுப்புறேன்னு சொல்லலைங்க. அல்டிமேட் நோக்கம் அதுல மாற்றுக்கிறது. அதுக்கு வந்து அனுப்புறதுக்கான அதுக்கு முகாந்திரங்கள் என்னென்ன செஞ்சுக்கணுங்கிறது இருக்குல்ல. என்ன செய்யணும், இவங்களுக்கு இங்க என்ன செய்யணும், அங்க போய் இறங்கும் போது என்ன செய்யணுங்கிறதையாவது தெரிஞ்சுக்கணும்ல மத்திய அரசு. வீடோ வாசலோ அங்க உள்ள நிலப்புலங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க. இதுல வந்து ஏதாவது ஒன்னா திரும்பி கிடக்கூடிய உத்தரவாதம் இருக்குதா? அதாவது அவங்களுக்கு என்ன வேண்டுதல், அவங்களுக்கு என்ன இங்க இருக்கிற அகதிகளுக்கு என்ன தேவைகள், இங்க இருந்து அங்க போகும்போது அவர்களுக்கு கைவசம் என்ன இருக்கணும், அங்க போய் அவங்க என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறது கூட மத்திய அரசுக்கு தெரிஞ்சிட்டு தான் அதை செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் போது அங்க என்ன நிலைமைங்கிறது தெரியணும். அங்க ராணுவம் வந்து நிலை கொண்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து 4 தமிழனுக்கு ஒரு ராணுவம் இருக்கு. வடக்கு பகுதியில கிழக்கு பகுதியில் மட்டும்தான் நிலைமை இருக்கு, மற்ற பகுதியில் இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து அகற்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன செங்கல் அகற்றப்பட்டிருக்கா? இது முடிஞ்சாதான் நிச்சயமா. அதாவது நீங்க இப்போ அவர் சிறிசேனா வந்ததுக்கு அப்புறம் ரணில் விக்ரமசிங்கே வந்து அந்த 13வது பிரிவை நாங்க அமல்படுத்துறோம், தமிழர்களுக்கு வந்து எல்லாம் செய்யறோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப இது செய்யும் போது நாம இங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து அதுக்கு இந்திய அரசாங்கம் அதை வலியுறுத்தி அதை எப்படி முன்னெடுத்து செல்வதுங்கிறத இப்ப பாக்கணுமே தவிர இதுல வந்து அரசியல் பேசுறதுக்கோ இல்ல இதுல வந்து தாமதப்படுத்துறதுக்கோ ஒண்ணுமே இல்ல. இந்திய அரசோடைய கொள்கை வந்து ரொம்ப தெளிவு. தமிழர்களுக்கு என்ன செய்யணுமோ அவங்கள எப்படி முன்னேற்றணுமோ அதை செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு மோடி அவர்கள். இதுல இவங்க அகதிகளுக்கான வாழ்வுரிமை என்ன செய்யணும் கேட்கறது வந்து முதல் ஸ்டெப் தானே. இதுல என்ன தவறு இருக்கு? இங்க நீங்க கேளுங்க, நான் வேணாம் சொல்ல. இந்த கருத்துல ஏற்கனவே அதிமுக கேட்டேன். இங்க நீங்க கருத்தெல்லாம் கேளுங்க. ஆனா அங்க என்ன நிலைமை கிடைக்கும், அங்க என்ன உத்தரவாதம், அதுக்கு என்ன பேச்சு இருக்கு? உத்தரவாதங்கள் இல்லாம இந்த அளவுக்கு இவர்களை மறுகுடியேற்றம் செய்வது அளவுக்கு வந்து இந்திய அரசு பேசாது. அங்கிருந்து சில உத்தரவாதங்கள் மறைமுகமா கிடைச்சிருக்குது. பின்னாடி வெளியுறவு கொள்கையில வந்து அவரு இலங்கை அதிபர் இங்க வராரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு வெற்றி செய்தி ஏதாவது ஒண்ணு தரணும். இந்திய பிரதமர் அங்க போகும்போது இவருக்கும் ஒரு பாசிட்டிவா ஒண்ணு காமிக்கணும். அதற்காக முன்னெடுப்புகள் செய்ய அகதிகள் வந்து இடம் பெறுவது ஒரு வெற்றி செய்தியா பாக்குறேன். முத்துமட்ட ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. நம்ம வந்து இலங்கை அகதிகளை பற்றி தமிழக அரசு போல கவலைப்படுது, முதலமைச்சர் போல கவலைப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 70 to 100 பேருக்கு மேல சிறப்பு முகாம்கள் அப்படிங்கிற பேர்ல 2 முகாம்ல திறந்தவெளி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மற்ற அகதிகளுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் கிடைக்கல. தமிழக அரசு உண்மையிலே அக்கறை ஓட்டிருந்தால் அவர்கள் மீதான வழக்கை துரிதப்படுத்தி ஒன்னு சிறையில் தூக்கி போட்டுக்கணும், அப்படி திரும்பி அகதிகளுக்கு அனுப்பியிருக்கணும், முகாம்கள் அனுப்பியிருக்கணும். ரெண்டுமே இல்லாம அவர்கள் வந்து வெளியே போக முடியாம வரல, முகாம்ல இருக்கிறவங்களை விட அதிகமான அவதியில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது வழி பண்ணிருக்கா? அவங்க கூட இலங்கை தமிழர்கள் தான். 2 பேர் வழக்குல இருக்காங்க, 2 பேர் வேற பிரச்சனை இருக்காங்க, 2 பேர் பாஸ்போர்ட் பிரச்சனை இருக்காங்க. அவங்க வழக்கெல்லாம் நீங்க விரைவுபடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனையே கிடையாது. அதுக்கு வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அவங்களை வந்து திறந்தவெளி சிறையில் அடைச்சிருக்கோமே, அவங்க இலங்கை தமிழர்கள் கிடையாதா?
இல்ல அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்ல. இலங்கை தமிழர்னா நான் ஒட்டுமொத்தமான கண்ணோட்டம் தான் அதிமுக அரசு உண்டு. ஆனால் தமிழக அரசுக்குள்ள சட்ட விதிகள் சாத்தியக்கூறுகளுக்கு உட்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க தவறவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நான் கேட்கிறேன், சட்ட விதிகள் தான் துரிதப்படுத்திருக்கலாம் என்ற சட்டப்படி அவங்க பலர் மேல வழக்கு இருக்கு, அந்த வழக்குல துரிதப்படுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல் இந்தியா லெவல்ல நீதிமன்றங்கள்ல பல்வேறு கட்டங்களில் வழக்கு சாதாரண வழக்கு கூட நிலுவையில் இருக்குதும். சார் அக்கறை இருக்குதா சொல்றீங்க, எங்களுக்கு அக்கறை சொல்றீங்க, அதனாலதான் அக்கறை இல்லைன்னு கேட்டுக்கோங்க. அக்கறை இருக்குன்னு சொல்றதுனால அக்கறைப்பட்டீங்க, அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுத்தான் வருகிறது. நீங்க சொல்லுகிற போது மேலும் அக்கறை வேண்டும் என்று சொன்னால் உரிய நேரங்களில் அதிமுக அரசு இருக்கும். சிறு வாய்ப்பு சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? அதாவது முதலமைச்சர் கடிதத்தில் இருந்து எதையும் படிக்கல, அதெல்லாம் படிக்கிறேன். இன்னைக்கு கருணாநிதி அவர்கள் அறிக்கை கொடுத்திருப்பது இல்ல சொல்லணும். அந்த அறிக்கையில பல்வேறு விஷயங்கள் சுட்டிக்காட்டினாலும் கூட அவர் கொடுப்பதற்கு உரிய தகுதி இல்லை என்பது என்னுடைய பதிவு. காரணம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. நேரம் கொடுக்க முடியாது. திரு ராதாகிருஷ்ணன் ரொம்ப நேர்மையா ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். ஆட்சியில் இருக்கிற 2000 கோடி உதவி, ரேடார் கருவி, ஆய்வகங்கள் சொல்லுங்க. அவர் சொன்னாரு அதிமுகவால விடுதலை புலிகளை இன்று வரை ஆதரிக்க முடியுமா? எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் யார் அதிமுக நிலைப்பாடு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளா போராளிகளா? நீங்க சொல்லுங்க. எங்களை பொறுத்தவரை விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளா போராளிகளா? நீங்க சொல்லுங்க. இல்ல விடுதலை சொல்லுவீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு கண்ணோட்டம். அவ்வளவுதான். உங்களுடைய முயற்சி பண்ணாங்க. அதற்கான தமிழ்நாட்டில் அகதிகளுக்கு உரிய வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, சமூக பாதுகாப்பு, குடும்பத்திற்கான தமிழ்நாட்டில் நிம்மதியா இருக்கிறார். 80% போக விரும்பவில்லை. அங்கே உள்ள சூழ்நிலை மாற வேண்டும். என் மக்களுக்கு மனித உரிமை அங்கே மீறல் இருக்கக்கூடாது, சிங்கள குடியேற்றம் இருக்கக்கூடாது, வீடு இழந்தவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும், சம உரிமையோடு அங்க வடகிழக்கு மாநிலங்கள் இணைக்கப்பட்ட அந்த நீங்க சொல்றீங்க. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? எல்லாரும் சொல்றதா ஒரு அடுக்கடுக்கா பேசி முடிச்சு எல்லாரும் எப்படி சாத்தியப்படுத்துறங்க என்று பார்த்து பெயர் வைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு கடமை மோடி அங்கே முடித்துவிட்டு அதற்கடுத்து இதை எடுத்தால்தான் சரியா இருக்கும் அதிமுக அரசுடைய வாதம். பாருங்க, திமுக அதிமுக என்ன பண்ணிச்சு சண்டை எல்லாம் இப்ப என்ன பேச வரோம்னா நம்மளுடைய அகதிகளுக்கான பிரச்சனை பத்தி பேச வரோம். இவர் சொன்னது போல ஒரு வெற்றி செய்தியை கொடுக்கணும்ன்றது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் சொல்றாரு. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படையான அரசியல். சந்திரிகா அவர்கள் 1994 ஆட்சிக்கு வரும்போது சந்திரிகா ஆட்சிக்கு வந்த போது சமாதானத்தை அவங்க கொண்டதாக ஒரு பெரிய இது இருந்துச்சு. விடுதலை புலிகளே அவங்களுக்கு வாக்களிக்க சொல்லி சந்திரிகா வாக்களிச்சாங்க தமிழர்கள். அப்படி ஒரு சமாதான புறவா வந்தாங்க. அப்போ முதல் வெற்றி விஷயமா என்ன பண்ணாங்கன்னா, இலங்கைக்கு இந்தியாவுக்கு அகதிகளாக சென்ற தமிழர்களை திருப்பி இலங்கைக்கு அழைப்பது, பிளைட் டிக்கெட் எல்லாம் இலங்கை அரசாங்கம் ஏத்துக்கும். அங்க இருந்து ட்ரெயின்ல எல்லாரையும் கூட்டு அதை முதல் சந்திரிகா அரசு வந்ததுக்கு பிறகு தொலைக்காட்சிகள் எல்லாம் முதல் செய்தி அதை காட்டுறாங்க. அதாவது நம்ம சமாதானம் கிடைச்சிருச்சு இந்த ப்ரொஜெக்ட் பண்றது. அதாவது புதிய அரசு வந்ததுக்கு பிறகு இலங்கையில் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்கான ஒரு திட்டம். உங்களுடைய கவலை நீங்க அவங்க ஒரு அரசியல் சொல்றீங்க. நான் உங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய அகதிகள் எல்லாம் தானே விரும்பி சென்று விட்டால் நாம கோரிக்கை எழுப்புறதுக்கு எதுவும் இல்லாம போய் சொல்ல போறீங்களா? நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன ஒரு நிமிஷம், நீங்க சொன்னீங்களா 3 லட்சம் பேர் வந்தாங்க, 2 லட்சம் பேர் போயிட்டாங்க. 2 லட்சம் பேர் இலங்கை தான் போயிருப்பாங்க, உத்தரவாதம் கிடையாது. 1.5 லட்சம் பேர் போயிருப்பாங்களா? 1.5 லட்சம் பேர் ஆதாரம் கிடையாது. 50,000 பேர் போயிருப்பாங்களா? 50,000 பேர் போயிருப்பாங்க. அவங்க போனாங்களே, அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் கிடைச்சது? நீங்க தனிப்பட்ட முறையில போவதற்கும் 2 அரசாங்கங்கள் சேர்ந்து அரசியல் முடிவாக எடுப்பதற்கு இடையில வித்தியாசம் இருக்கு. நீங்க அரசாங்க முடிவா இருக்கு, நாடு கடத்த போறாங்களா? இல்ல நாடு கடத்த போறாங்களா? இல்ல அவங்களுடைய விருப்பத்தை கேட்க போறாங்க. அரசியல் முடிவு இது ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இலங்கையில் புதிய அரசு பதவியேற்று விட்டது. இங்க இலங்கையில் இருந்த பிரச்சனைகள் இதுவரை 2 லட்சம் பேர் யார் அரசியல் யாழ்ப்பாணத்திலிருந்து ராணுவத்தை
வெளியேற்றாத சூழலில் யாழ்ப்பாணத்தில் இன்னமும் அகதி முகாமில் மக்கள் இருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் இன்னமும் மக்கள் அகதி முகாமில் இருக்கக்கூடிய சூழலில் அவசரமாக இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இலங்கை அரசும் இந்திய அரசும் செய்து நாடு கடத்துறாங்களா? நீங்க சொன்னது போல நாங்க வந்து அண்ணன் சொன்னது போல வைக்கப்பட்ட கோரிக்கை வேற. இப்ப உடனடியாக ராணுவத்தை வெளியேற்றணும், அந்த மக்களுக்கான தீர்வை மக்கள் 5 வருஷ காலப்பகுதியில் எந்த முடிவே ஏற்படல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்தியா வந்து இந்த முடிவை எடுத்த செய்தியை, இந்தியாவில் பேச செய்தியை வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் பிளாஷ் பண்றோம். அப்ப அங்க ஒவ்வொரு நாடுகள்ல இந்த இலங்கைக்கு இந்தியா அகதியா வந்தவங்க திருப்பி அனுப்புறாங்க, திருப்பி முடிவை எடுத்து விட்டது அப்படின்னு பிளாஷ் பண்றோம். இன்னைக்கு நீ நான் சொல்றது இது வந்து நியூயார்க் டைம்ஸ் நியூஸ் போட்டதுக்கு ஸ்ரீசாம மோடி விளக்கம் கொடுக்கணுமா? இல்லங்க, ஒரே கேள்விக்கான பதில். நாடு கடத்த போவதாக எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர விருப்பம் என்பதில் எங்கேயும் மாற்று கருத்து இருக்கிறதா? நாடு கடத்த போவதா சொல்லப்படல. அப்புறம் விருப்பம். ஆனால் இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம் அப்படியே மாற்றம் இந்த மக்களை கொண்டு செல்வதன் மூலமாக பிரச்சனையை டைவர்ட் பண்ண விஷயம் இருக்குல்ல. உங்களுடைய சிந்தனை அப்படியே சிந்திக்கலாம்ல. எல்லாரும் போயிட்டா நீங்கள் அரசியல் செய்த விஷயம் எல்லாம் நீங்கள் அடிப்படையான பிரச்சனையிலிருந்து விலகி செல்வதற்கு சுருக்கமாக அதாவது இலங்கை இந்தியா உறவுல ஒரு மிக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன. அதற்கு இதுவும் இன்னொரு முன்னேற்றம். இந்த அங்க புதிய அரசும் இங்க வந்திருக்கிற மோடி அரசும் நிச்சயமாக இலங்கை தமிழர்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்து அங்க அந்த நாடு மிகவும் சுபிஷமாக திருப்பி இருக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. உங்களுடைய இறுதியான கருத்து. அகதிகள் வந்து அனுப்புறது செய்யறது மத்திய சர்க்கார் முடிவெடுக்கிற ஒரு பக்கத்துல இருந்தாலும் அவங்களுடைய காணின்னு சொல்லுவாங்க, நிலங்களை வந்து தமிழர்களுக்கு மீட்டு தரணும். அதே மாதிரி ராணுவத்தை வடக்கு கிழக்கு மாநிலம் அப்புறப்படுத்த வேண்டும், திரும்ப பெற வேண்டும். 3வது சர்வதேச சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும். ராஜபக்சே செஞ்ச கொடுமைகளை, மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலை. 4வது பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். எப்படி தனிநாடா இல்ல ஒரு சமஸ்டி விஷயங்கள் சரி பண்ணிட்டு சரி பண்ணிட்டு அகதிகளை அனுப்புறா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுடைய எண்ணம் நல்லா இருக்கு. எவ்வளவு ஒரு சாத்தியங்கிறது மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? அகதிகளை இங்க நாடு திருப்பி அனுப்புவது வந்து சரியான முடிவா தவறான முடிவா? மக்களுடைய எண்ணம் என்ன இப்போது பார்க்கலாம். அகதிகளை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது சரியான முடிவென்று 22% மக்களும், தவறான முடிவென்று 7% மக்களும், நிர்பந்தம் கூடாது இந்த விஷயத்தில் என்று 71% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவறான முடிவு, திருப்பி அனுப்புவது என்று 7% மக்களும், திருப்பி அனுப்புவதுதான் சரியான முடிவு என்று 22% மக்களும், திருப்பி அனுப்புவதா இல்லையா போவதா இல்லையா என்பது தொடர்பான எந்த நிர்பந்தமும் கூடாது என்று 71% மக்களும் தங்களுடைய கருத்தா பதிவு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக மத்திய அரசுடைய முயற்சியும் அப்படித்தான் இருக்கும் என்று நம்புவோம். இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் இங்கே இருக்க விரும்புகிறார்களா, தாயகம் திரும்ப விரும்புகிறார்களா, அவர்களுடைய எதிர்பார்ப்பு கோரிக்கை என்ன, அதை கேட்டுவிட்டு அவருடைய கருத்தை ஆராயாமல் அவர்களை இங்கிருந்து அனுப்பினால் அது வந்து தாயகம் அனுப்புவதாக இருக்காது, நாடு கடத்தலாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தங்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.